அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய சுந்தர் பிச்சையை சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர். அவரை போல பல்வேறு தமிழர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் பதவிகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை தமிழக அரசு தொடர்பு கொண்டு தமிழகத்தில் புதிய முதலீட்டுகளை அந்நிறுவனங்கள் மேற்கொள்ள வகை செய்ய வேண்டும். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியில் போடப்பட்ட வலுவான அஸ்திவாரத்தின் மீது தான் பின்னர் இந்த ஆட்சிகள் அனைத்தும் தொழில்துறை வளர்ச்சியை கட்டியமைத்தன. காமராஜரை போல லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தூய்மையான அரசை சிறப்பாக நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் இந்த காமராஜர் ஆட்சிக்கு ஈடாக தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு வகை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் பின்னலாடை ஏற்றுமதியில் 68% பங்களிக்கும் திருப்பூர் கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. ஏற்றுமதி அளவுகள் தேக்கமடைந்து சில காலத்திற்கு குறைந்தது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அதிபர்கள் செய்வதை போல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருப்பூரின் பிராண்ட் அம்பாசிடராக செயல்பட்டால் உலக அளவில் திருப்பூரின் மதிப்பை அதிகரிக்க செய்யும் தொழில் வளர்ச்சி மேம்படும். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்க தீவிர முயற்சியை எடுக்க வேண்டும். திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் சாய ஆலைகளில் கழிவு நீரை சுத்தரிப்பதில் போதாமைகள் மீறல்கள் தொடர்கின்றன. இதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது பாராட்டுக்குரியது. இந்த நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தி தவறு செய்யும் சாய ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நீரின்றி அமையாதது உலகின்றி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப மழைநீர் சேமிப்பு திட்டங்களையும் மீண்டும் தீவிரப்படுத்தி நிலத்தடி நீரை மட்டத்தை உயர்த்த தமிழக அரசு வகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் அனுமதியில் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகரங்களில் பெருகும் குப்பைகளை முறையாக பிரிக்காமல் கொட்டுவதால் பெரிய குப்பை மேடுகளாக உருவாக்கி நிலம் மற்றும் காற்று மாசுபடுகிறது. இதை தடுக்க குப்பைகளை முறையாக பிரிக்கும்படி பொதுமக்களிடம் பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட கடற்கரை கொண்ட தமிழகத்தில் கடல் மட்டம் உயர்வதால் மணல் அள்ளுதல் காரணமாக கடற்கரை அரிப்பு அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டத்தில் நிறைய வாழைப்பழங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழங்களும் பலாப்பழங்களும் உள்ளன. எங்கள் மாவட்டத்தில் உள்ள நல்ல மிளகு மிகவும் காரமும் சுமையும் வாய்ந்த ஒரு நல்ல மிளகாகும். எங்க ஊர்ல இந்த இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையும் பலாப்பழத்தையும் சிப்ஸாக, சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த சிப்ஸை மற்றும் நல்ல மிளகை புவிசார் குறியீடு வாங்கி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் தொழிலாக கொண்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வழிவகை செய்தால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரப்பர் உற்பத்தி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு ரப்பர் வந்துட்டு ஒரு பணம் காய்க்கும் மரமாகும். இங்க நீண்ட நாட்களான மக்களின் கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கான ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் என்பது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ரப்பர் கொள்முதல் செய்து ரப்பர் பேண்ட், டயர்ஸ், பெட், கிளவுஸ், டியூப், கன்வேயர் பெல்ட், பேக் போன்ற பல்வேறு தொழில்களை இங்கு செய்ய முடியும். எனவே இதற்கு தேவையான நிலம் அரசாங்கத்திடம் இல்லை என்றாலும் தனியாரிடம் இருந்து கைட்லைன் வேல்யூக்கு வாங்கி இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸை இங்க கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் குளச்சல் தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிலும் 1-2 பட்டதாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது எங்கள் மாவட்டத்தில் இல்லை. இவர்கள் வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கு செல்கிறார்கள். இதனால் பண விரயம், குடும்பத்தை பிரிந்து செல்கின்ற மனவலி போன்றவை ஏற்படுகின்றது. இவர்களுக்காகத்தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். இவர்களுக்கு நான் சொன்ன போல ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸையோ அல்லது அந்த சிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸையோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையோ இல்லது நவீன வசதிகளுடன் கூடிய மீன்படுத்தும் தொழிற்சாலைகளையோ இதை செய்தால் கண்டிப்பாக எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த அவை வாயிலாக கூற விரும்புகிறேன். மாண்புமிகு
தலைவர் அவர்களே, இந்த தொழிற்சாலை வருவதன் மூலம் ஆயிரக்கான இளைஞர்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அதே போன்று மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குளச்சல் தொகுதியில் நுள்ளிவிளை ரயில்வே பாலம் விரிவுபடுத்துவதற்காக புதிய பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மாற்று பாதையாக பேயங்குழி ஆற்றின் கரை வழியாக 4 வழி சாலை செல்வதற்கு மாற்று சாலை சொல்வதற்கான மாற்று பாதை மிக மோசமாக குண்டும் கொழியுமாக மக்கள் பயன்பட முடியாமல் இருக்கிறது. இங்க டெய்லி கிட்டத்தட்ட 25,000க்கு மேல வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த மாற்று சாலையை உடனடியாக தார் சாலையாக அமைத்து தரும்படியாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று திங்கள் நகரிலிருந்து மணவாளக்குறிச்சிக்கு செல்லும் சாலை கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக தோண்டி அதுவும் மோசமாக இருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக செப்பனிட்டு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வில்லுக்குறி பஞ்சாயத்தில், குளச்சல் தொகுதியில் உள்ள வில்லுக்குறி பஞ்சாயத்தில் மாம்பழத்தாறு டேம் உள்ளது. இந்த டேம்ல போகக்கூடிய சாலை மக்கள் பயன்பட முடியாமல் மிக மோசமாக இருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக செய்து தரும்படியாக அவையில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளச்சல் அரசு மருத்துவமனையில் சமீப காலமாக போஸ்ட்மார்ட்டமே செய்யாம இருக்கிறாங்க. இதை நாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னா ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. இதனால் குடும்பத்தினர், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையற்ற அலைச்சலும் கால தாமதமும் மன உளைச்சலும் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க உடனடியாக குளச்சல் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.